எப்பா, காலையில் 5 மணிலேருந்து இந்த வீட்டு வேலையை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாகி போச்சு. முதல்ல ஒரு 2 மணி நேரம் ஒரு உறக்கத்தை போடுவோம். அப்போ தான் உடம்பு தெம்பாக இருக்கும். அட கடவுளே, என்ன இது? இந்த ஃபேன் இந்நேரம்னு பார்த்து ஓட மாட்டேங்குதே. எல்லாம் எனக்குனே வந்து சேருவாங்க போல இருக்கு. எங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிட்டு. ஏண்டி என்ன ஆச்சு? ஏன் இப்படி தனியா புலம்பிட்டு கிடக்க? அட நீங்க வேற ஏன் என் கோவத்தை கிளறிட்டு இருக்கீங்க? நானே இந்த ஃபேன் ஓடலன்னு ரொம்ப கடுப்புல இருக்கேன். அடி கூறு கிட்டவில்லை, கரண்ட் இல்லாம ஃபேன் எப்படி ஓடும்? இன்னைக்கு தான் ஷட் டவுன் ஆச்சே, ஏன் உனக்கு தெரியாதா? என்னது ஷடோனா? அட கடவுளே, சும்மாவே இந்த மாமியார் தொலை தாங்க முடியாது. இதுல இன்னைக்கு ஷடோன் வேறவா? இது நம்மளை வறுத்து எடுத்துருமே. பேசாம நைஸா புஷ்பாக்கா வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவோம். ஏத்தே, நான் கொஞ்சம் புஷ்பாக்கா வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரட்டுமா? ஏன் எதுக்கு அங்க போய் சும்மா பாடு பேசிட்டு திரியத்துக்கா? இது இல்லத்த, எங்க வீட்டுல ஒரே புழுக்கமா கிடக்கு. புஷ்பாக்கா வீட்டானா 2 மரம் கிடக்கும். அங்க போனா கொஞ்சம் காத்தோட்டமா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரத்த. சரி சரி, என்னத்தையோ உனக்கு சொல்லிட்டு போகணும்னு பாக்குற, போயிட்டு வா. இங்க பாருடி, போனமா வந்தமான்னு இருக்கணும். அங்க ஏயாச்சும் போய் ஊர் வாயை பிடிங்கிட்டு வந்த நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க. அப்பாடா, எப்படி ஒரு வழியா இந்த கிழவிகிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கியாச்சு. சீக்கிரம் ஓடிடு சின்ன பொண்ணு. எத்தே, இவனோட கதை பார்த்தா ஊர் கதை பேசிட்டு என்ன இஞ்சிடுவா போல இருக்கு. என்ன ஓட்ட ஓடுறா பாரு. எப்படியும் இங்க தானே வரணும், வரட்டும் கவனிச்சுக்கிறேன். ஏ புஷ்பாக்கா. அட உள்ள வா சின்ன பொண்ணு, நான் உள்ளதான் கிடக்கேன். சரிக்கா, இந்த வரேன். எந்நேரம் பார்த்தாலும் இந்த புஷ்பாக்கா ரோட்லேயே தான் உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு என்ன பாரு, உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கு. அதுவும் கரண்ட் இல்லாத சமயமா பார்த்து. ஏக்கா எங்கக்கா இருக்க? நீ குரல் மட்டும்தான் கேட்குது, எங்க ஆளையா காணோம்? அட ஏன் சின்ன பொண்ணு, நீ வேற இம்புட்டு பெரிய உருவத்தி அவன் கண்ணுக்கு தெரியலங்கிற. எனக்கு கண்ணுக்குன்னு கோளாரா என்ன உனக்கு? ஏக்கா என்னக்கா இப்படி இங்கிட்டும் அங்கிட்டுமா உருண்டுகிட்டு கிடக்க? ஏதாவது நேத்து கடன் வச்சிருக்கியா என்ன? அட ஏன் சின்ன பொண்ணு, நீ வேற கடுப்பு கிளப்பிக்கிட்ட. இந்த காலையில இருந்து இந்த கரண்ட் எங்க போச்சோ தெரியல. எனக்கு வீட்டுல இருக்க கொள்ளல, அதுதான் இங்கிட்டும் அங்கிட்டுமா புரண்டுகிட்டு கிடக்க. அட ஆமாக்கா, எங்க வீட்லயும் கரண்ட் இல்ல. அதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பொருளி பேசிட்டு போலான்னு வந்தேன். அட ஆமா சின்ன பொண்ணு, நான் கூட நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா நேரம் ஆச்சு, என்ன சின்ன பொண்ணையும் காணோம் வசந்தியும் காணுமேனு. நீயே கரெக்டா வந்துட்ட. சரி சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் உட்காரு. ஆமாக்கா, எங்க இந்த வசந்தி அக்கா இன்னும் ஆளே காணோம்? வசந்தி, உனக்கு ஆயுசு 100 பார்த்துக்க. இப்பதான் சின்ன பொண்ணு நீ இன்னும் வரலையேன்னு கேட்டா அதுக்குள்ள நீ வந்து நின்னுட்ட. ஏன் சின்ன பொண்ணு, இன்னைக்கு கரண்ட் ஆஃப்ங்கறாங்க. அப்ப சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கரண்ட் வராதா? அட ஆமா வசந்தி அக்கா, நானே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் ஃபேனை போட்டுட்டு படுத்தா இந்த கரண்ட் பொட்டுன்னு போயிடுச்சு. சரி, அதான் புஷ்பாக்கா வீட்டான கொஞ்ச நேரம் வந்து கதை பேசிட்டு போலான்னு வந்தேன். வசந்தி, ஏன் நின்னுட்டே இருக்குவ? கொஞ்ச நேரம் உட்காரு. ஐயப்பா, என்ன வேக்காடு என்ன வேக்காடு. இன்னைக்கு ஒரு பொழுது எப்படி போகுமோ தெரியலையே. இந்த கரண்ட் எப்போதான் வருமோ? ஏன் புஷ்பாக்கா, எனக்கு ஒரு யோசனை. பேசாம நம்ம 3 பேரும் இலவச பஸ்ஸில் ஒரு நாள் முழுக்க போய் சுத்திட்டு வருவோமா? கடவுளே, என்னக்கா சொல்ற? என் மாமியாருக்கு யாரை பத்தி சொல்றது? இது மட்டும் என் மாமியாருக்கு தெரிஞ்சது என்ன கழுத்து பிடிச்சி ஒரே அடியா வெளியே தள்ளிடும். ஏன் சின்ன பொண்ணு இப்படி பயப்படுறவ? அத கூட நானும் புஷ்பாக்காவும் வரோம்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ பயப்படாம வாப்போ. சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. அதான் நானும் வசந்தி வரோம்ல, உன் மாமியார் ஒன்றும் சொல்ல மாட்டா. அவ ஏதாவது சொன்னா நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? ஒரு சின்னதாக ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வந்துடுவோம். சரிக்கா, அப்ப போவோம் வாங்க. சின்ன பொண்ணு இரு, வீட்டில் கொஞ்சோண்டு பலகாரம் வச்சிருக்கேன், அதெல்லாம் போகும்போது எடுத்துட்டு போவோம். பஸ்ஸில் உட்காந்துட்டு ஒய்யாரமாக தின்னுக்கிட்டே வேடிக்கை பார்க்கலாம்ல. சரிக்கா சரிக்கா, நீங்க சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஜாலி பிக்னிக் போகிறோம். ஏ வசந்தி, ஏ சின்ன பொண்ணு, நில்லுங்கடி. என்னை விட்டுட்டு எப்படி ஓடுறாளுங்க பாரு. ஏ புஷ்பாக்கா, போறதே ஃப்ரீ பஸ். இதுல நீ ஆடி அசைஞ்சு ஒய்யாரமா வர வரைக்குமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? சீக்கிரமா வாக்கா. ஆமா புஷ்பாக்கா, நாங்க முன்னாடியே போறோம், நீ பின்னாடியே வந்து சேரு. ஏய் சின்ன பொண்ணு, அங்க பாரு பஸ் வந்துருச்சு பாரு. சீக்கிரமா குறுக்கால போய் நிப்பாட்டு, போ போ. ஆக்கா, சரி சரி, சீக்கிரம் வாங்க. ஏமா யாருமா நீ? போற பஸ் இப்படி விசிலடிச்சு நிறுத்துறவ? என்ன, நீங்க நித்தாம போயிட்டீங்கன்னா அதனால தான் எங்க அக்கா ஒரு விசில் அடிச்சு நிறுத்தினாங்க. ஏம்மா சரி சரி, சீக்கிரமா போய் ஏறுங்க. இது ஸ்டாப்பிங்கே இல்ல, இங்க விசிலடிச்சு நிறுத்துறீங்க. உங்களெல்லாம் என்னத்த சொல்ல? ஏம்மா சீக்கிரமா பஸ்ல ஏறுறீங்களா இல்ல பஸ் எடுத்துட்டு கிளம்பட்டுமா? சின்ன பொண்ணு, என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா போய் பஸ்ல ஏறு. அந்த கண்டக்டர் நம்மள விட்டுட்டு பஸ் எடுத்துட்டு போறாங்க. சின்ன பொண்ணு, அங்க இருக்குது நம்ம சிம்ரன் மாதிரியே இல்ல. ஏக்கா மாதிரிலாம் இல்ல, நம்ம சிம்ரனே தான். ஏக்கா இருக்கா, நான் போய் தலையிலே ஒரு கொட்டு கொட்டி அதை எழுப்பிட்டு வரேன். யாரு அது? இந்த சிம்ரன் மேலேயே கை வைக்கிறவ?
இங்க? வசந்தி, புஷ்பா, நீங்களாம் என்ன இங்க வந்திருக்கீங்க? எல்லாரும் கூட்டமா சேர்ந்து எங்க போறீங்க? சிம்ரன், நாங்கெல்லாம் போறது இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? பஸ் நம்ம ஊரையே தாண்டி போயிடுச்சு, நீ இன்னும் உறங்கிட்டு இருக்கியே, வேற எந்த ஊருக்கு போறதா யோசனை? என்ன சொல்ற வசந்தி? பஸ் நம்ம ஊரை தாண்டி போயிடுச்சா? ஆமா ஆமா, போகாது. போகாம உங்களை இப்படி ஒய்யாரமா உறங்க வச்சுட்டே ஊரை சுத்திட்டு இருக்கோம். ஏக்கா கேட்குற பாருக்கா கேள்வி நீயும். சரி விடு சிம்ரன், அதான் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்ல, அப்படியே ஒரு குட்டி பிக்னிக்கை போட்டு வந்துருவோம். ஏக்கா பிக்னிக்கா? அப்ப என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்கக்கா. ஏக்கா உனக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு ஷடவுன், வீட்டில் கரண்ட்டே இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் வீட்டில் இருந்த ஒரே புழுக்கமாக இருக்குல்ல, அதான் பஸ்ஸில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலான்னு வந்தோம். நல்ல வேலை வசந்தி, நீங்கள் வந்தீங்க. இல்லைன்னா நானும் வீட்டுக்கு போய் அந்த புழுக்கத்திலே கிடந்து அல்லாடி இருப்பேன். ஏமா எம்மா நேரமா பேசிட்டு இருப்பீங்க? எல்லாரும் போய் உட்காருங்க போங்க. கண்டக்டர் என்ன, நாங்கெல்லாம் உட்கார மாட்டோம். சும்மா வடிவேல் கணக்கா கம்பியை பிடிக்காம நின்றுக்கிட்டே ட்ராவல் பண்ணுவோம். ஏம்மா ஏமா வந்து என் உசுரை இப்படி வாங்குறீங்க? எல்லாரும் அங்கங்க சீட்ல போய் உட்காருங்கம்மா. ஏன் குஷ்பாக்கா, கண்டக்டர் என்ன ரொம்ப கெஞ்சிறாரு, வாங்கக்கா போய் இப்படி உட்காருவோம். ஏம்மா யாரும்மா நீ? இப்படி கவர்மெண்ட் பஸ்ல வந்து காலை நீட்டி இப்போ உறங்கிட்டு இருக்கவ? என்ன கோவிச்சுக்காதீங்கன்னு, காலையிலேருந்து வீட்டில் கரண்ட் வேற இல்லையா, அதான் உறங்கவே இல்லை. இங்கே உசுன்னு காத்தடிக்குது, அதான் கொஞ்ச நேரம் உறங்கிட்டு எழுந்துக்கிறேனே. போய் போய் இப்படி ஒரு கிறுக்கு கிட்ட வந்து மாட்டி இருக்கான் பாரு. என்ன அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு, நான் முறுக்கு அதிரசம்லாம் கொண்டாந்து இருக்கேன்னு உங்களுக்கு 2 தரேன், தின்னுபிட்டு கொஞ்சம் பேசாம கிடங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தானே நாங்கள் இங்கே இருப்போம், அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் கரண்ட் வந்துடும்ல, வீட்டுக்கு பறந்து போயிடுவோம். குஷ்பாக்கா, முறுக்கு அதிரசலாமா கொண்டாந்து இருக்க, எனக்கும் 2 கொடுக்கா. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, வயிறு கொஞ்சம் பசிக்கு. ஏன் சிம்ரனே இப்படிலாம் பேசுற? என்ன உனக்கு கொடுக்காமையா நாங்கள் வரைக்கும் திங்க போகிறோம்? எல்லாருக்கும் சேர்த்து தான் கொண்டாந்துருக்கேன். என்ன இந்தாங்கண்ணே, உங்களுக்கு தான் முறுக்கு. இது டவுன் பஸ்ஸா இல்ல இது பிக்னிக் போற பஸ்ஸா? ஒன்னும் புரியலையே. ஞம் 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 ஞம். ஞம் 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 ஞம். ஏக்கா புஷ்பாக்கா, ஆனாலும் சொல்கிறேன், உன் கைப்பக்குவத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாதுக்கா. முறுக்கு அம்பூட்டு ருசியாக இருக்கு. ஆமா குஷ்பாக்கா, செம்ம டேஸ்ட். கண்டக்டர் என்ன, வேணும்னா இன்னொரு முறுக்கு அதிரசமும் சேர்த்து வாங்கிக்கோங்க. எதுக்கு எங்க வாயவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வயிற்று வலிக்கும். அட கடவுளே, காலங்காத்தால யார் முகத்துல முயற்சிட்டு வந்தனோ தெரியல. இப்படி அரக்கு இருக்குங்களா வந்து மாட்டி இருக்குங்களே. புஷ்பாக்கா, அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விடுக்கா, கேட்டுக்கிட்டே போவோம். என்னது பாட்டு வேறயா? ஐயோ. அட நீ வேற சும்மா இது சிம்ரனே, எதையாவது உனக்கு பேசிட்டு கிடக்க, பேசாம இது தின்னு. ஏன் சிம்ரனக்கா, பேசாம நீயே ஒரு பாட்டு எடுத்து விடேன். அதுக்கு என்ன, செஞ்சிடுவோம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அட நீ வேற போ சின்ன பொண்ணு, எனக்கு ஒரே வெக்கமா வருது. என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பேசாம முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்குங்கம்மா. ஏன்னு கோச்சுக்கிறவ, சும்மா ஜாலிக்கு பாடணும்னு. இனிமே நான் பாட்டுக்கிட்ட எல்லாம் பாட மாட்டேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஏக்கா குஷ்பாக்கா, அங்க பாரு, கண்டக்டர் என்ன கோவப்படுறாரு, பேசாம அவருக்கு இன்னொரு அதிர்ஷ்டத்தை சேர்த்து கொடு. ஏன்க்கா பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. மணி 5 ஆக போகுதுக்கா, வாங்கக்கா வீட்டுக்கு போயிடுவோம். எத்த அதுக்குள்ள 5 மணி ஆயிடுச்சா? பத்தியா, இந்த பஸ்ல ஏறினதுதான் உலகமே தெரியல. 5 மணி ஆக போதா? ஏக்கா, என் மாமியார் என்ன தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமா வாங்கக்கா வீட்டுக்கு போயிடுவோம். ஏன் சின்ன பொண்ணு, இப்பதான் உனக்கு உங்க மாமியார் நினைப்பு வந்துச்சுல்ல? அட நீ வேற சும்மா இருக்கா, நான் வேற அந்த கேள்வி என்ன கேள்வி கேட்பாலும் பயந்துகிட்டு கிடக்கேன். இனிமே என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியல. பயப்படாம வா சின்ன பொண்ணு, எது இருந்தாலும் பாத்துக்கலாம், நாங்களாம் கூட இருக்கோம்ல. ஏம்மா, உங்க ஊர் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. எல்லாரும் சீக்கிரமா கீழே இறங்குங்க.